தீபாவளிக்கு வீட்லேயே ஒரு சிம்பிளாக ஒரு லேகியம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப்பு ஓமத்தை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணி நிழல் உணர்த்தா வீட்லேயே ஒரு துணியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்து நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். மிதமான தீயில வச்சு நல்லா இந்த மாதிரி சூடு வர வரலும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறினத்துக்கு அப்புறமா அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1/2 கப்பு நான் வெல்லம் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்துக்கிறதா இருந்தால் 1 கப்பு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ இந்த பொடிச்சு வச்ச ஓமத்தையும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா வந்து கிளறிக்கலாம். இது கிளறிட்டே இருக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு தேவைப்படுது. ஸோ நான் வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்ருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுன்ட்டு அது நல்லா சுருண்டு வரும்போது நம்ம வந்து இதில் 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேன் வந்து சேர்த்துட்ருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். சூப்பரான தீபாவளி லேகியம் நம்மளுக்கு ரெடி. இது தவிர 2 லேகியம் ரெசிபி ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்லேயும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.